பண்ணு தாத்தா அப்புசாமி. பச்சி வயத்தை கிள்றது, பாக்கெட்ல காசு இல்ல. மாதிரி தெரியுது. தாத்தா என்னாச்சு தாத்தா, ஏன் இப்படி இருக்கீங்க? ரசகுண்டு, கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சுடா. இந்த சீதா கிழவி என்னடான்னா தாடி எடுக்கலன்னா பாக்கெட் பண்ணி தர மாட்டேங்கிறா. நான் தாடி எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டேன். 2 நாளா வீட்டுல நோ குக்கிங், நோ கேரியர் மீல்ஸ். ஏதாவது ஹெல்ப் பண்றா, 2 இட்லியாவது சாப்பிடுவேன். எதுக்கு தாத்தா இந்த இழவெல்லாம் வளர்த்துக்கிட்டு? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரசம், அப்படி எல்லாம் சொல்லாதடா. ஒரு 20 ரூபாய் இருந்தா கூடா 2 இட்லியாவது சாப்பிட்றேன். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அம்பத்தூர்ல ஒரு விக் ஃபேக்டரி இருக்கு, அங்க கொண்டு போய் உங்க தாடியை கொடுங்க, அவங்க நிறைய காசு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியா டிஃபனும் காபியும் சாப்பிடலாம். தாடி எடுக்க சொல்ற சீதா கிழவிதான் எனக்கு விரோதின்னு நினைச்சா நீயுமா எனக்கு விரோதி? போங்க தாத்தா, மாச கடைசி 2 இட்லிக்காவது காசு கொடுத்துட்டு போடா. தாத்தா நானே சிங்கிள் மசால் தோசைக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருக்கிறேன். தாத்தா என்ன சத்தம்? வண்டியை ஏண்டா பாக்குற? என் மனசு ஒடிகிற சத்தம். நான் வரேன் தாத்தா. ரசகுண்டு நிலைமை என்னை விட மோசமா இருக்கு. பீமாராவ்ட்ட கேட்டு பார்க்கலாம். பீமராவ் வீட்டுக்கு போற வரைக்கும் நாம உயிரோடு இருப்போமா? புரியலையே. இவங்கதான் ஆப்பிரிக்க நாட்டின் குட்டி ராஜ்யமான உருகுவே நாட்டின் இளவரசி. பெயர் இட்லி. இட்லியா? இட்லி தோசைன்னு ஒரு பேராயா? ஏங்க உங்க ஊர்ல சக்கரன் பேர் வச்சுக்கிறது இல்லையா? அதை விடுங்க. இளவரசியோட நாடிய பார்த்து அவங்களுக்கு எப்போ யாரு கூட கல்யாணம் சொல்லுங்க. பாத்துருவோம். இட்லிங்கிற பேருக்கே நாடி ஜோசியம் பாத்துருவோமா? அவங்க முழு பெயர் இட்லி கொமியோ தடலிங் புகுபே அவாட்டா. நான் இட்லிக்கே பாத்துறேன். இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பிரிக்கா அழகர்கள் கியூல நின்று இருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இளவரசி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ் மகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது நல்ல அறிஞரை. என்ன ஒரு தமிழ் பற்று, என்ன ஒரு தமிழ் பற்று. பசி உயிர் போறதே. 2 இட்லி இருந்தா சௌரியமா இருக்கும். இட்லி, இப்படி என்ன பசியில தவிக்க விட்டுட்டு நீ எங்க இருக்கியோ? இந்த இளவரசி எந்த நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வந்தாங்களோ அந்த நோக்கம் நிச்சயமா நிறைவேறும். அவங்களுக்கு வயசு கொஞ்சம் கூடுதலா இருப்பதால் அவங்களுக்கு ஒரு மூதறிஞர் தான் கணவனாக வாய்ப்பாங்க. இட்லி இட்லி இட்லி. என் கணவரை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? ஒரு நிமிஷம். உங்களுக்கு வரப்போகும் கணவர் ஒரு பெரிய அறிஞர், பெரிய ஞானி. உங்களுக்கு கணவர் மட்டுமல்ல, குருவும் கூட. அவருக்கு சகல விஷயங்களும் தெரிஞ்சிருக்கனால உங்களை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடுவார். இதுல பெண் சாமர்த்தியத்தை பத்தி ஒரு குறிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போற கணவருக்கு வெள்ளையா தாடி இருக்கு. நான் எப்ப அவரை சந்திக்க முடியும்? 6 மாசம் இல்ல 6 வாரம், 6 நாட்கள், 6 நிமிஷத்துல கூட கண்டுபிடிச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி செக்ரட்டரி. இளவரசி இந்தாங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. அனைத்தும் உங்களுக்கு தான். அனைத்துமா? நாங்கள் வரோம். போயிட்டு. இளவரசி இப்படி வாங்க. அவ இட்லி. ஐயோ அம்மா. இட்லி 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 இட்லி. என் அருமை இட்லி. லுபோண்டா இட்லி. லுபோண்டா இட்லி. லுபோண்டா இட்லி. லுபோண்டா இட்லி. லுபோண்டா இட்லி. லுபோண்டா இட்லி. இட்லி. லுண்டா இட்லி. லுண்டா. உங்க இட்லி இங்க இருக்கேன். நான் தான் உங்க இட்லி. எங்க இட்லி? எங்க இட்லி? இளவரசியாரின் மரியாதையான வணக்கம். நீ யாரு? எதுக்கு கருப்பு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தா என் சீதா கிழவி மாதிரி தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. லுண்டா
இளவரசியை குளிர்பானம் தர சம்மதிப்பீர்களா? என்னது இளவரசியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் தானே எனக்கு பானம். இவங்க ஆப்பிரிக்காவின் ஒரு குட்டி ராஜ்யத்தின் இளவரசி. பெயர் இட்லி. இட்லியா? என்ன உங்க ஊர்ல இட்லி, மிளகாப்பொடி, சட்னி இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்களா? அவங்க முழு பெயர் இட்லி கொமியோ தடலிங் புகுபே அவாட்டா. இவ்வளவு பெரிய பேரா? அது அவங்களுக்கு கிடைச்ச பட்ட பெயர். நான் 5 வயசு சிறுமியா இருக்கும்போது எங்க ஊர் நைஜர் ஆற்றங்கரையில விளையாடிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு பெரிய காண்டாமிருகம் தன்னோட குட்டிங்களோட ஓடி வந்துச்சு. அது வந்து என்ன பாத்துருச்சு. என்னடா நமக்கு போட்டியா இன்னொரு காண்டாமிருகமானு யோசனை பண்ணிருக்கோம். அது இளவரசி இட்லிய முட்டி மோதி கொல்லுவதற்காக பாஞ்சு வந்தது. ஆனா 5 வயசு இளவரசி அலட்சியமாக அது முதுகில் ஏறி அதன் கொம்பை முறித்து விட்டார்கள். 4 கால் பாய்ச்சல ஓடி வந்த காண்டாமிருகம் 8 கால் பாய்ச்சல் திரும்பி ஓடி விட்டது. அன்னிலிருந்து அரண்மனையில இருந்தவங்க இவங்கள 5 வயசுலேயே காண்டாமிருகத்தின் முதுகில் ஏறி அதன் கொம்பை முறித்த பலசாலி இட்லி கொபியோ தடலிங் புகுபே அவாட்டா அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வயசுலயே காண்டாமிருகத்தின் கொம்ப உடைச்சாளா? அம்மா நீ கொஞ்சம் தள்ளியே இருமா. அம்மா இப்ப நீங்க எதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க? என்னோட கல்யாண விஷயம். உன்னோட கல்யாண விஷயமாவா? ஆமா, நம்ம அழகிய இளவரசிய ஆப்பிரிக்க மன்னர்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு இந்திய குடிமகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இளவரசியோட நெடுநாள் ஆசை. அவங்க கனவே அதுதான். அந்த கனவின் லட்சிய புருஷன் நீங்க தான்.